ஷாஷா, எனக்கு போட்டியாக கடை திறந்துட்டா மட்டும் போதாது, என்ன மாதிரி டேஸ்ட்டாக உனக்கு பானிபூரி செய்யவும் தெரிஞ்சிருக்கணும். அக்கா, என்ன சின்ன பொண்ணு நினச்சி குறைப்பா ஏறக்கூடாத. என்னாலையும் உன்னை விட நல்லாவே டேஸ்ட்டாகவும் இன்னும் ஹெல்த்தியாகவும் பானிபூரி செய்ய முடியும், தெரிஞ்சுக்கோ. பார்க்கலாம் பார்க்கலாம். வெறும் பேச்சில் மட்டும் இந்த வீரத்தை கட்டினா பத்தாது. நம்ம செய்கிற ஃபுட்டும் சுத்தமாகவும் செய்யணும். நான் சுத்தமாக ஹைஜீனிக்காக தான் செய்வேன். எல்லாத்தையும் பாரு, பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு பொருளும் வெளியே கிடையாது. ஹலோ சாஷா அண்ட் சிருஷ்டி, என்ன அதிசயமாக இருக்குது? 2 பேரும் பானிபூரி ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? என்ன வேலை இது? படிக்கிறத விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க? உங்கள் அப்பா அம்மா எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க உங்களுக்கு? முதல்ல எனக்கு சொல்லுங்கள். ஆண்டி, இதை நாங்கள் படிப்பை விட்டுட்டெல்லாம் செய்யலை. எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, பானிபூரி யார் நல்லா செய்வா, யாரோட பானிபூரியை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவா அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள காம்படிஷன். அதனால் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கார்ட்டை நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கோம் ஆண்டி. ஓ அப்படியா? நானும் கூட பயந்துட்டேன். என்ன இந்த பிள்ளைங்க படிக்கிற வயசில் படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்து ஸ்டால் போட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. வேலை செய்கிறது தப்பு இல்லைம்மா, ஆனால் படிக்கிற வயசில் ஒழுங்காக படிச்சிடணும், அது ரொம்பவும் முக்கியம். சரி, ஸ்ருஷ்டியாவது பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பொண்ணு. ஷாஷா, நீ குட்டி பொண்ணாச்சே, நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கத்தி எல்லாம் சின்ன பசங்க யூஸ் பண்ணக்கூடாது, தெரியாதா உனக்கு? ஆண்டி கவலைப்படாதீங்க, எனக்கு அக்காவுக்கும் அம்மாவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு அதை அழகாக நீங்கள் கேட்குற மாதிரி சர்வ் பண்ணால் போதும். வெஜிடபிள்ஸு பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபைனாக கூட கட் பண்ணிட்டாங்க. தேவையான எல்லாத்தையுமே அம்மாவே பார்த்து வீட்டில் பக்குவமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியா? அப்போ ரொம்ப சூப்பர். உங்களுக்கு என்ன பானிபூரி வேணும் ஆண்டி? நான் சூப்பராக செய்வேன், என்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டி, நீங்கள் என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு வாங்க வந்து பேசுனீங்க, என்கிட்ட தான் வாங்கணும். சொல்லுங்கள். அம்மா தானேம்மா செஞ்சுருக்காங்க 2 பேருக்கும். அம்மா செஞ்சு கொடுத்துருந்தாலும் எங்களுடைய சிக்னேச்சர் டச்சுங்கிறது இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் எங்ககிட்ட தான் வாங்கணும். அதாவது சிருஷ்டி கிட்ட தான் வாங்கணும், எங்கள் ஷாப்பில் வாங்குங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் என்கிட்ட தான் வாங்கணும். என்ன 2 பேரும் இங்கே வந்து சண்டை போடுறீங்க? சரி, நீ ஒரு பிளேட் கொடு, சாஷா நீயும் ஒரு பிளேட் கொடு, நான் 2 பேர்கிட்டையும் வாங்கிக்கிறேன். இப்போ ஹாப்பியா? இது சூப்பர். தேங்க்யூ ஆண்டி. சாஷா, நீ சொன்ன மாதிரியே ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். நானும் வந்துட்டேன் பாத்தியா? என்ன மோனா, நீ சாஷா ஷாப்புக்கு மட்டும்தான் வந்தியா, என்னோட ஷாப்புக்கு வரலையா? சரி சண்டை போடாம எனக்கு கொடுங்க. இந்தாங்க ஆண்டி, நான் எவ்வளோ க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஆமா, பார்க்கவே அழகா இருக்கு. ஆண்டி, நானும் நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க யார் தி பெஸ்ட்னு. பார்க்கவே டெம்டிங்கா இருக்கு. நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு என் பசங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடலான்னு இருக்கேன். ஓகேவா? ஓகே ஆண்டி, இன்னும் கொஞ்சம் தரட்டுமா உங்களுக்கு வேணும்னா? இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல. எனக்கு மறந்துட்டீங்களே 2 பேரும். மறக்கலாம் இல்லை மோனா, இரு தரேன். என்னோடது ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. இவ்வளோ டேஸ்டா சமைப்பீங்களா நீங்க? போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன். பார்த்தீங்களாக்கா, என்னோட ஃப்ரெண்டை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு. ரொம்ப பண்ணாத, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தான் உங்கள் கடைக்கு வரவே இல்லையே. எல்லாம் வருவாங்க. பாப்போம் யார் தான் வரான்னு. என்ன சாஷா, என்னென்னமோ சொன்ன பாத்தியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டைமிங்க்கு வந்தாங்கன்னு. அங்கே பார்க்கறத விட இங்கே பார்க்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸு எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாரையும் எனக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்னுடைய உயிர் தோழி. சரி ரொம்ப பண்ணாத சாஷா. நாங்கெல்லாம் உன்னோட பானிபூரியை சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம். நீ என்னன்னா உங்கள் அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. சண்டை போடாமல் சீக்கிரமாக கொடு, டைம் ஆச்சுன்னா வீட்டில் வேற அம்மா தேடுவாங்க. சரி, யாருக்கு என்னென்ன வேணும் சொல்லு. எனக்கு பானிபூரியில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வேணும். அதில் பன்னீர் ஸ்டஃப்ட் வேணுமா? இப்போ ஸ்பெஷலாக நானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் என் ஷாப்புக்கு. டேய் பாலா, என்கிட்ட வாங்கிக்கூடா, சீஸ் எல்லாம் கூட போட்டு தருவேன். என்னக்கா சொல்றீங்க? சீஸ் போட்டு பானிபூரியா? சூப்பராக இருக்கும் போலயே. ஆமாண்டா, ரொம்ப காரமும் இல்லாமல் சப்புனும் இல்லாமல் சூப்பராக இருக்கும்டா. வேணுமா உனக்கு? சொல்லு, நான் உனக்கு ஸ்பெஷலாக பண்ணி எனக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க. டேய் பாலா, என்ன சாஷா? டேய் நான் தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், என் கடையில் சாப்பிடணும்னு வந்துட்டு இப்போ எங்கள் அக்கா கிட்ட போய் வாங்க போகிறேன். உங்ககிட்ட வாங்கினா என்ன, உங்கள் அக்கா கிட்ட வாங்கினா என்ன, ரெண்டும் ஒன்று தானே? இன்னும் ஒன்றெல்லாம் கிடையாது, எல்லாம் வேறு வேறு தான். டேய், அவனையும் ஆசைப்பட்டு என்கிட்ட சாப்பிடணும்னு நினைக்கிறான் என் ஷாப்பில். நீ ஏன் எனக்கு எடுக்கிற சாஷா? அக்கா, நீ எங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாற்றி இருக்காதக்கா. சண்டை போடாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒரு சாம்பிள் கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எது பெஸ்ட்டாக இருக்கோ உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். இரு, நான் தரேன். என்னோட கடையோட ஸ்பெஷல் பன்னீர் பானிபூரி வித் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். பாலா, இங்க பாரு, உனக்காக ஸ்பெஷலா நிறைய சீஸ் போட்ட பானிபூரி. வா இங்க. சிருஷ்டி, we are here waiting for a long time. எங்களை வெயிட் பண்ண வச்சிட்டு நீ பாலாவை மட்டும் கவனிச்சிட்டு இருக்க. டேய் பாலா, உன் அக்கா இங்க தானே இருக்க, எனக்கு கொஞ்சம் கொடுத்தியா? பானிபூரி கிடைச்சா போதும், உனக்கு எல்லாம் மறந்துடும். அக்கா, பானிபூரி இஸ் an emotionக்கா. இதை பார்த்தா உலகமே மறந்துடுது. பாருங்களேன், சாஷாவும் சிருஷ்டி அக்காவும் எனக்காக ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது நான் மெய் மறந்தே போயிட்டேன். சரி சாஷா, எங்களுக்கு கொடு. ஆமா சாஷா, எங்களுக்கு லேட் ஆகுது, சீக்கிரமா கொடு. சிருஷ்டி, நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், சீக்கிரம் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா டேஸ்ட் பண்ணி நாங்கள் எக்ஸ்ட்ரா சீஸ் பன்னீர்லாம் போட்டு ஸ்பெஷல் பானிபூரி வித் டாமரின் ஜூஸ் இருக்குல்ல, அது கூட இருக்கு. கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன் உங்களுக்காக தான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். என்னோட ஸ்வீட் கஸ்டமர்ஸ்ல நீ எல்லாம் ஐஸ் வைக்கிறப்போ பேசாம நம்ம சிருஷ்டி அக்கா கடைக்கே போயிடலாம். சாஷா ரொம்ப லேட் பண்றா. நான் வெயிட் பண்ண வைக்கிறேன். நான் பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் சமோசா இந்த மாதிரி
வச்சிருக்க மாட்டாங்க. இது ஸ்பெஷல் பானிபூரி பாம்ஸ். சாப்பிட்டு பாருங்க. மோனா சோனா பேரே பாருங்க பாம்லாம் வச்சிருக்கா. எல்லாம் இங்க வந்துருங்க, நான் ஸ்வீட்டா உங்களுக்கு அழகா பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கு சாஷா. உண்மையை சொல்லலாம், நீங்க ரெண்டு பேருமே சூப்பரா செஞ்சிருக்கீங்க. அம்மா சிருஷ்டி அக்கா, நான் உங்களையும் டேஸ்ட் பண்ண சூப்பரா இருந்துச்சு. தினமும் இதே மாதிரி கிடைச்சா சூப்பரா இருக்கும்.